ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜெப வீட்டின் சார்பாய் உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் சென்ற இடங்கள் எல்லாம் எதிரிகளை மேற்கொண்டார்கள். ஹல்லேலூயா. இது மோவாப் ராஜா பாலாக் பார்த்து இவர்களை எப்படி நம்ம மேற்கொள்வது என்று யோசித்து ஆண்டவருடைய தீர்க்கதரிசியாகிய பிலேயாமை அழைத்து இவர்களுக்கு விரோதமாய் நீ தீர்க்க தரிசனம் உரை அப்படின்னு சொல்லி அவருக்கு பொன்னும் வெள்ளியும் கொடுத்து நிறைய சன்மானங்களை கொடுத்து அனுப்புனாங்க. அப்போ பிலேயாம் தீர்க்கதரிசி ஆண்டவரிடத்தில் கேட்கணும்னு சொல்லிட்டு, ஆண்டவரே இவர்களுக்காக சபைக்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்கும்பொழுது ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்களை நான் ஆசீர்வதித்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே அவன் சபித்தாலும் அது வாய்க்காமல் போனது. அல்லேலூயா. அவனால் சபிக்க முடியவில்லை. அப்போ ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட உன்னையும் என்னையும் நமக்கு முன்பாக இருக்கிற ஜனங்களை மேற்கொள்ளும்படி நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எதற்குன்னா, நாம் அவரிடத்தில் உண்மையாய் உத்தமமாய் இருக்கும்போது கர்த்தருடைய கிருபை நம்மளை எல்லாவற்றையும் மேற்கொள்ள வைக்கிறது. தேவ பிள்ளைகளே, உனக்கு எதிராக எந்த மனுஷன் எழும்பினாலும் பயப்படாது. கர்த்தர் உனக்கு முன்பாக யுத்தம் பண்ணுவார். எந்த நெருக்கம் எழும்பினாலும் பயப்படாதே. கர்த்தர் உண்மையில் கிருபையாக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார் வேதாகமத்திலே, என்னாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே கடைசியிலே அவர் சொல்லியிருக்கிறார், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களையும் என்னையும் பார்த்து இஸ்ரவேலே என்று அழைக்கிறார், தன் ஜனங்கள் என்று அழைக்கிறார். இந்த வார்த்தை நம்மளை பார்த்து தான் அவர் சொல்லுகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களை மேற்கொள்ளுபவன் ஒருவனும் இல்லை. உங்கள் ஆசீர்வாதங்களை ஒருவனும் பிடுங்க முடியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று அவர் கரத்தை நீட்டினால் அதை தடை பண்ணுபவன் ஒருவனும் இல்லை. பயப்படாதே சிறுமந்தை. கர்த்தர் ஆசீர்வதித்தால் ஆசீர்வதித்துட்டான். அதை ஒருவனும் தடுக்க முடியாது. அவருடைய கரம் கிருபையாய் உண்மையில் இருக்கிறது. ஏன்னா தேவன் உண்மையில் பிரியமாய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதித்து விட்டேன். இந்த நாளிலே நம்மளை பார்த்து அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதித்து விட்டேன். அவர்களுக்கு எதிராய் சாபங்கள் இல்லை, விரோதமான மனுஷர்கள் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி செபிப்போமா. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வசனத்தின்படி அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நீர் உறுதியாய் சொன்னீரப்பா. அவர்கள் என்றால் எங்களைத்தான் நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். எங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தடுப்பவன் ஒருவனும் இல்லையப்பா. நீர் திறந்தால் பூட்டுபவன் இல்லை, நீர் பூட்டினால் திறப்பவன் இல்லை. தகப்பனே, ஸ்தோத்திரையா. உமது ஆசீர்வாதத்தை நாங்கள் இந்த நாளிலே நீர் தருகிற ஈவுகளை பெற்றுக்கொண்டு வாழும்படியாய் நீர் கிருபை தேர்ந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தால் கீழே வருகிற நம்பரில் கால் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் மிகுந்த கிருபை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஆகவே உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருகவே பெருக செய்வார்.